வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி. ஆசிரியர் டன்ஸ்டன் பி. ஆம்ப்ரோஸ். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம் நம்பிக்கையும் விசுவாசமும், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், ஜெபம், வேதமும் வேத தியானமும், பரிசுத்த ஆவியானவர், ஆராதனை, சபை, சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் போராட்டங்கள், பரிசுத்தம் அல்லது சுத்திகரிப்பு, ஊழியம், ஊழியர்கள், சீஷத்துவம் மற்றும் சீஷர்கள், கொடுப்பது, தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், தெய்வீக சுகம், கடைசி காலமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ஆகிய 14 அடிப்படை உபதேசங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான புத்தகம். இதன் விலை ரூபாய் 550 மட்டுமே. இந்த புத்தகத்தை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புத்தகத்திலே 4ஆம் அத்தியாயத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் அத்தியாயம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா, இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், விரிவாகட்டும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 12வது வசனத்திலே என் சகோதரியே, என் மணவாளியே என்று 2 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மணவாளியே என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மணவாளியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அத்தியாயத்தை மையமாக வைத்து நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். உலக வழக்கத்தின்படி மணவாட்டி என்பது அல்லது மணவாளி அல்லது மணவாட்டி என்பது திருமணத்திற்கு முன்பாக, அதாவது முதல் ஸ்தானத்திலே அது வருகிறது. இந்த மணவாளி அல்லது மணவாட்டியுடைய ஆங்கில பதத்தை நாம் பார்ப்போமே ஆனால் ஸ்பவுஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது லாட்டின் வேர்ட் ஸ்பான்சஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இது பொதுவாக இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது மணவாளி என்கிற பதம் திருமணத்திற்கு முன்பாக பயன்படுத்தப்படுகிற ஒரு பதமாக காணப்படுகிறது. இது உலக வழக்கத்தின்படி. மனைவி அல்லது ஒய்ஃப் என்கிற ஸ்தானம், அந்த 2வது ஸ்தானம் உலக வழக்கத்தின்படி முதலாவது மணவாளியாக நியமிக்கப்பட்டு பிறகு மனைவியாக மாறுகிறதாக நாம் உலக வழக்கத்தின்படி பார்க்கிறோம். அதாவது ஆஃப்டர் மேரேஜ். ஸோ பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் என்று அந்த 2 பகுதிகள். இதன் அடிப்படையில் தான் இந்த வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆனால் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையிலே முதல் ஸ்தானத்திலே மனைவியும் 2வது ஸ்தானத்திலே மணவாளியும் வருகிறது. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பிரிந்த ஜீவியம் செய்கிற ஒரு அனுபவம் மனைவி ஸ்தானத்திலே நாம் நியமிக்கப்படுகிறோம். அப்படி வாழ்கிறவர்களைத்தான் ஆண்டவர் அவர் 2வது வருகையிலே மணவாளனாக வரும்போது அவர் மணவாளியாக அல்லது மணவாட்டியாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எனவே இந்த உலக பிரகாரமான மணவாளி மணவாட்டி அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் இந்த ஆவிக்குரிய இந்த அனுபவத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் காணப்படுகிறது. இந்த காலை வேளையிலே இந்த 4ஆம் அத்தியாயம் உன்னத பாட்டு 4ஆம் அத்தியாயத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக
அந்த மணவாளியுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து அறிய போகிறோம். இந்த 16 வசனங்களுமே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் முதல் வசனத்தை வாசிக்கும்போது, நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீலேயாத்து மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், அந்த முக்காடு போடுகிற அனுபவம் அந்த முக்காட்டின் நடுவே என்று ஆவியானவர் சொல்கிறார். இந்த முக்காடு போடுகிற அனுபவம் எதை காட்டுகிறது என்றால், இது தேவனுக்கு நீங்களும் நானும் மகிமையை செலுத்துகிற அனுபவம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களெல்லாம் அவருடைய மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட நாம் மணவாளி என்கிற தகுதியை பெறுவதற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அடுத்ததாக சொல்கிறார், உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. இந்த புறா கண்கள் எதை குறிக்கிறது என்றால், புறாவினுடைய கண்ணை நீங்கள் உற்று பார்ப்பீர்களேயானால் அது மிகுந்த ஈரம் நிறைந்ததாய் அல்லது அழுது கொண்டிருக்கிற ஒரு கண்களைப் போல காணப்படும். இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? மணவாளியாக தகுதி பெற விரும்புகிற நாம் இரக்கமுள்ளவர்களாய் மனதுருக்கம் உள்ளவர்களாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதே காரியத்தை 2ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலும், கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் காத்திருந்து தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. காலைதோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கூட நாம் பேசுவதை அவர் கேட்க விரும்புகிறார். அதைத்தான் இந்த 14 வாசிக்கிறோம். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஆண்டவரை நோக்கி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நம்முடைய சத்தம் அவருக்கு இன்பமாய் மாறுகிறது. நம்முடைய முகரூபம் அவருடைய பார்வையிலே அழகாக மாறுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு அழகு, உலக பிரகாரமான அழகு என்று தவறாக எண்ணி விடாதீர்கள். இதே காரியத்தை 6ஆம் அத்தியாயம் 6ஆம் அத்தியாயத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கும் போது, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல இருக்கிறது என்று சொல்கிறார். அதே காரியத்தை 4ஆம் அத்தியாயத்திலும் நாம் வாசிக்க முடியும். 4ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல இருக்கிறது. வெடித்த மாதுளம்பழம் பார்ப்பதற்கு மிக அழகானது. அது மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தை நமக்கு தரக்கூடியது. இது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் நீங்களும் நானும் அலங்கரிக்கப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் முதலாவதாக நம்மை மணவாளி என்கிற ஸ்தானத்திற்கு அது நம்மை அழைத்து செல்கிறது. இந்த 4ஆம் அத்தியாயம் 1 வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன் கூந்தல் கீலேயாத்து மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. ஆண்டவர் மணவாளி தனக்கு வரப்போகிற மணவாளியை தனக்கு நியமிக்கப்பட்டு பிற்காலத்திலே மணவாளியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாளியுடைய கூந்தலை பற்றி சொல்லும்போது, அது கீலேயாத்து மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கூந்தல் தேவ மகிமையை நமக்கு காட்டுகிறது. பெண்களுக்கு கூந்தல் ஒரு மகிமையான ஒரு அலங்காரம். எனவே தான் அந்த ஸ்திரீ அந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை அவள் உடைத்து ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரினாலே கழுவி தன்னுடைய தலைமயிரினாலே துடைத்து அவள் அதற்கு பிறகு அந்த பரிமள தைலத்தை அவருடைய காலிலே பூசி
பூசின போது தேவ மகிமை அங்கு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? அவள் தேவனிடத்தில் வைத்திருந்த அன்பு, தேவன் அவளுக்கு செய்த நன்மை, அதற்கு பிரதிஉபகாரமாக தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மேன்மையானதோ அந்த மகிமையான கூந்தல், விலையேறப்பெற்ற கண்ணீர், அந்த விலையேறப்பெற்ற அந்த பரிமள தைலம் பாதத்திலே அவள் பூசி அந்த துடைக்கும் போது அந்த கூந்தலில் திரும்ப அந்த வாசனை வந்தது, அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை வந்தது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய மகிமை அதிலே காணப்பட வேண்டும். அது தேவ மகிமைக்காக செய்யப்பட வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் எப்பொழுதும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கீலேயாத்து மலையில் உள்ள தலைகளுக்கு அது ஒப்பாக இருக்கிறதா. அந்த கூந்தல் கீலேயாத்து மலையின் தலை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறதா. அந்த கீலேயாத்து மலையின் தலைகள், அந்த கீலேயாத்து மலையில் மழையும் வெயிலும் மாறி மாறி காணப்படுமா. அந்த மழையும் வெயிலும் மாறி மாறி காணப்படுகிற அந்த மலையிலே விளையக்கூடிய அந்த தலைகள் அது மிகவும் சக்தி வாய்ந்த தலைகளாம். அந்த சக்தி வாய்ந்த தலைகளை சாப்பிடக்கூடிய அந்த ஆடுகள் அது மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாய் காணப்படுமா. அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் அந்த கீலேயாத்து மலையின் தலைகளை சாப்பிட்டு சக்தி பெறுகிற அந்த ஆடுகளைப் போல தேவ வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த மலையிலே மழையும் வெயிலும் மாறி மாறி காணப்படுமா. அந்த மழை என்பது பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆசீர்வாதமான செய்திகள் அல்லது வாக்குத்தத்தத்தின் செய்திகள், அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறவர்களுடைய கூட்டம் அதிகம். நான் தவறு என்று சொல்லவில்லை. இது மழையை காட்டுகிறது. ஆனால் எப்பொழுதும் மழை பெய்து கொண்டிருந்தால் அது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த வெயில் எதை காட்டுகிறது? கண்டித்து உணர்த்துகிற செய்திகள். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டும், அந்த ரெண்டும் இருந்தால் தான் அந்த 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 ஸ்வீட்டும் இருக்கணும், அந்த காரமும் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தால் தான், அந்த கசப்பான செய்திகளும் இருந்தால் தான் நம்முடைய கேட்பதற்கு அது இனிமையாக இருக்காது. ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மணவாளி ஸ்தானத்திற்கு அது கொண்டு செல்கிறதாய் காணப்படுகிறது. ரெண்டாவதாக இதில் நாம் இந்த அத்தியாயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், உன் பற்கள், 2வது வசனம் சொல்கிறது, மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவர்களும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை கூட்டி ஈண்டவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. ஆவியானவர் மணவாளியுடைய பற்களை அவர் வர்ணிக்கிறார். அந்த பற்கள் எப்படி இருக்குதா, மயிர் கத்தரித்த பிறகு அந்த மயிர் கத்தரிக்கிற இடத்திலிருந்து கரை ஏறி வருகிற ஆடுகள் இரட்டை குட்டி போட்டு அது ஒரு ஆடு கூட மலடாயிராதபடி இருள்ள அந்த அனுபவத்திலே அது காணப்படுகிறதாம். இது எதை காட்டுகிறது? நீங்களும் நானும் மணவாளியாக மாறணும்னா அது இரட்டை குட்டி போடுகிறதாம். ஒரு ஆடு கூட மலடா இருக்கு இல்லையா. என்ன இது எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு நல்ல ஒரு விசுவாசி, தேவனுக்கு மணவாளியாக விரும்புகிற ஒரு விசுவாசி, வேதம் வாசிப்பதோடு கூட ஜெபிப்பதோடு கூட ஆராதிப்பதோடு கூட நின்று விடாமல், அல்லது கர்த்தருக்கு கொடுப்பதோடு கூட நின்று விடாமல் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற அனுபவம் தான் ஆடு இரட்டை குட்டி போடுகிற ஒரு அனுபவம். ஒற்றை குட்டி என்று கூட எழுதவில்லை, இரட்டை குட்டி போடுகிறதாம். அநேக ஆத்துமாக்களை நீங்களும் நானும் ஆதாயம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதான். என்னை ரட்சித்தார் ஆண்டவர், உளையான சேற்றிலிருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அதுபோல ஒரு சிலரையாவது ஆண்டவரை உமக்காக நான் உம்மண்டையிலே வழி நடத்த வேண்டும் என்கிற அந்த தாகம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த பற்கள் தெரிகிறதாம். அந்த முக்காட்டின் நடுவே அந்த மணவாளியுடைய பற்கள் அழகாக தெரிகிறதாம். அது சிரிக்கும் போது அந்த பற்கள் அழகாக தெரிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் மகிழ்ச்சியோடும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு அனுபவம். இதைத்தான் உன்னுடைய வாக்கு எனக்கு இன்பமாயிருக்கிறது என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 6ஆம் அத்தியாயம் 6வது வசனத்திலே நாம் வரும்போது, அங்கே உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவர்களும்
ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈண்டவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது என்று திரும்பவும் ஆவியானவர் அதை வலியுறுத்தி காட்டுகிறார். பாருங்க, அந்த குட்டி போடுகிற அனுபவம், நம்ம இருக்கிற சபையில் நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் காணப்படும். ஒன்றாகிலும் மலடாயிராதபடி. என்ன அர்த்தம்? சபையில் உள்ள விசுவாசியில் ஒருவர் கூட ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்களாய் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். அதற்கு நம்ம இன்பமாய் கர்த்தரோடு கூட பேச வேண்டும். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்டதை மற்றவர்களுக்கு இன்பமாய் சாந்தத்தோடு மனத்தாழ்மையோடு பணிவோடு வணக்கத்தோடு சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அதுதான் அவனுடைய வாக்குகள் எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்று ஆவியானவர் எழுதுகிறார். மூன்றாவதாக அந்த வசனத்திலே, மூன்றாம் வசனத்திலே, உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமாய் இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். உதடுகளை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார். அது சிகப்பு நூலை என்று சொல்லுகிறார். இந்த சிகப்பு நூல் ஆசரிப்பு கூடாரத்தில் பல வெள்ளை நூல், சிவப்பு நூல், நீல நூல் என்று பல நூல்களால் அந்த திரைகள் பின்னப்பட்டது என்று ஆசரிப்பு கூடார செய்தியிலே நாம் தியானித்தோம். இந்த சிகப்பு நூல் எதை குறிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாளியாக ஆக விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணுவதிலே தயக்கம் காட்டக்கூடாது. நம்முடைய நேரம், நம்முடைய சரீர பலம் எல்லாவற்றையும் தியாகமாக, ஜீவ பலியாக அவருடைய பலிபீடத்திலே வைத்து நீங்களும் நானும் தியாகம் பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய பொருளாலும், நம்முடைய ஆஸ்தியாலும், நம்முடைய அறிவாலும், நம்முடைய ஞானத்தாலும், நம்முடைய தாளந்துகளினாலும் அதை தியாகம் பண்ணி கர்த்தருக்காக நீங்கள் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ராகாப் என்கிற அந்த வேசியினுடைய வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானித்த போது அவளிடத்தில் சொன்னதான காரியம், அந்த ஜன்னலிலே ஒரு சிகப்பு நூலை நீ கட்டிவை என்று சொன்னார்கள். அந்த சிகப்பு நூல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. அது நம்முடைய தியாகத்தை காட்டுகிறது. அது ரட்சிப்பை காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் ஆவியானவர் நமக்கு இந்த காலை வேளையிலே சுட்டி காட்ட விரும்புகிறார். அந்த சிகப்பு நூல், அந்த உதடுகளை அவர் சொல்லும்போது 2 சிகப்பு நூல்கள் இருந்தது போல ஆவியானவருடைய கண்களிலே தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 11வது வசனத்திலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 11வது வசனத்தை வாசிக்கும் போதும் அந்த சிவப்பு நூலினால் வந்த ஆசீர்வாதங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று 11வது வசனத்தில் திரும்பவும் உதடுகளை குறித்து ஆவியானவர் பேசுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த 11வது வசனம், உன் உதடுகளில் தேனும் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிற ஒரு அனுபவம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் கானான் தேசம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த பரம கானானுக்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், அந்த மணவாளியாகி மணவாளனோடு கூட பரம கானானுக்குள்ளே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேனும் பாலும் உள்ள உதடுகள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அது என்ன அர்த்தம்? தேனும் பாலும் உள்ள உதடுகள் என்னென்றால், உதடுகளில் தேனும் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிற அர்த்தம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத, உள்ளத்திலும் வாயிலும் கிருபை பொருந்தின வார்த்தைகளை உடைய ஒரு அனுபவம். நம்முடைய உள்ளத்திலையும் அது இருக்கணும், வாயிலும் அது இருக்கணும். உள்ளத்தில் உள்ளது தான் வாயில் வெளிப்படும். நம்ம உள்ளத்தில் ஒன்றை வைத்து விட்டு வெளியே ஒன்றை நாம் பேச முடியாது. அந்த உள்ளத்தில் மனதின் நிறைவு தான் வாய் அதை வெளிப்படுத்தும். அந்த உதட்டில் தேனும், சிலருக்கு என்ன உள்ளத்தில் விஷமும் அல்லது உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் சிந்தனைகள். ஒரு ஆளிடத்தில் பேசும்போது சிரிக்க சிரிக்க பேசுவோம், ஆனால் உள்ளத்தில் அவரை பற்றி மிக தப்பிதமான எண்ணங்களை வைத்து கொண்டிருப்போம். அது ஆவியானவர் அருவருக்கிற ஒரு பாவம். அது மாய்மாலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அது அருவருப்பானது. இட் இஸ் அன் அபாமினேஷன். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். உள்ளத்தில் ஒன்றை வைத்து விட்டு
வெளியிலே ஒன்று பேசுகிற அனுபவம். அதே யோபுவின் புத்தகத்தில் ஒரு வசனம், ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் ஏற்கனவே ஒரு செய்தியிலே கூட இந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். யோபு 33:3 வசனத்தை வாசிக்கும்போது, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். என் வார்த்தைகள், நான் சொல்ற ஒவ்வொரு வேர்டும் என்னுடைய இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். பாருங்க, ஒரு அசுத்தம் இல்லை, அதை சுத்தமாய் வசனிக்கும். நான் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நான் பேசுவேன். உள்ளத்தில் ஒன்றை வைத்துவிட்டு வெளியிலே ஒன்று பேசுகிறது என்னுடைய பழக்கம் அல்ல என்று நீங்களும் நானும் நினைப்போமையானால், அந்த மணவாளியுடைய அந்த அனுபவம், வாயின் கீழே தேனும் அந்த பாலும் ஒழுகுகிற அந்த காணப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உன்னத பாட்டின் புத்தகத்தில் அந்த நம்ம வாசிக்கும்போது, உன்னத பாட்டின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த உதடுகளை குறித்து ஆவியானவர் இத்தனை காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். 4வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், அந்த நம்ம வாசித்த வசனம், அந்த 3வது வசனத்தினுடைய அந்த பகுதியிலே காணப்படுகிறது. 3வது வசனம் இல்லை, 11வது வசனம். என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒத்ததாக இருக்கிறது. லீபனோன் அந்த மலையில் பனி எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்கும், வெயிலும் அடிக்கும், பனியும் பெய்து கொண்டிருக்கும். எனவே தான் லீபனோனுடைய கேதுரு மரம் விசேஷித்ததாய் காணப்படும், வலிமை நிறைந்ததாய் காணப்படும். அதைத்தான் அந்த நாட்களிலே, சாலமோன் நாட்களிலே ஆலயத்திற்கு அதை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது இந்த வஸ்திர வாசனையை குறித்து ஆவியானவர் சொல்கிறார். அந்த வஸ்திர வாசனை எப்படி காணப்படுகிறதாம்? லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த லீபனோன் மலையில் ஏறி செல்லும்போது ஒரு சுகந்த வாசனை நமக்கு வரும். அந்த வாசனைக்கு ஒப்பாக மணவாளியுடைய வாசனை இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். சில காரியங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன வஸ்திரம்? நான் ஏற்கனவே வெண் வஸ்திரம் தரித்து நடப்போம் என்கிற ஒரு செய்தியிலே நான் இந்த வஸ்திரங்களை குறித்து விளக்கமாக பேசியிருக்கிறேன். அதை முடிந்தால் நீங்கள் கேட்டு பாருங்கள். முதலாவதாக, மணவாளியாக மாறுவதற்கு ஏசாயா 61:10 வாசிக்கிறோம், ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதாவது எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்தவ சபையிலே நான் ஐக்கியமாக இருக்கலாம், காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்கலாம், ஊழியங்கள் கூட செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பாவமுற நான் மீட்கப்பட்டு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருந்தால் தான் அந்த மணவாளியின் அனுபவத்திற்குள்ள நீங்களும் நானும் போக முடியும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். ஏசாயா 59:17 அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது தீத்துவின் புத்தகம் 3ஆம் அத்தியாயத்தில் மறுஜென்ம முழுக்கு, அந்த மறுஜென்ம முழுக்கு என்னது? பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிற ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்திருக்கிறோமா? தீத்து 3ஆம் அத்தியாயம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வரும்போது 3ஆம் அத்தியாயம் 18வது வசனத்தில் ஒரு மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன? பரிசுத்தவான்களின் நீதி, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ நீதி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த வஸ்திரம்தான் அந்த மணவாளியின் ஸ்தானத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஏசாயா 61:3 வாசித்து பாருங்க. அங்கு இன்னொரு வஸ்திரத்தை ஆவியானவர் குறிப்பிடுகிறார். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு வஸ்திரம். நன்றா சந்தோஷமாக இருக்கும் போதும், துக்கமாக இருக்கும் போதும், பாடுகளுக்கு மத்தியிலும், உபத்திரவங்களுக்கு மத்தியிலும், வேலைகளுக்கு மத்தியிலும், பிரயாசங்களுக்கு மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற அந்த அனுபவம். சங்கீத 45ஆம் அத்தியாயத்தில் அங்கு ஒரு மணவாளியை குறித்து ஆவியானவர் சொல்கிறார். மணவாளியே என்று சொல்லி நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தாயின் வீட்டையும் மறந்து விடென்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சித்திர தையல் ஆடை அணிந்ததான மணவாளி என்று அங்கே வாசிக்கிறோம்.
சங்கீதம் 45ஆம் அத்தியாயத்திலே 13, 14. இந்த சித்திர தையலாடை என்ன? அது எம்ப்ராய்டரி, அது எம்ப்ராய்டரி ஒர்க் போன்ற பலவிதமான சித்திரங்களை மேற்படுத்திய உண்டாக்கியிருக்கிற ஒரு வஸ்திரத்தை அங்கே ஆவியான மணவாளி மணவாளனுக்காக தன்னுடைய திருமண நாளிலே அணிந்திருக்கிறார். அந்த வஸ்திரம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அது ஆவியின் கனிகளையும் அது வரங்களையும் குறிக்கிறது. இந்த சித்திர தையல் ஆடை எப்படி பின்னப்படுகிறது, அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை எப்படி பார்க்குறது? அதை மேலே பாருங்கள். அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை பார்த்தா அழகான சித்திரம் போல பல உருவங்கள் அந்த நூலினாலே பின்னப்பட்டு பல நிறங்களிலே அது வண்ணங்களிலே அது மிக அழகாக காணப்படும். அந்த துணியை திருப்பி பாருங்கள், அது பார்த்தா அது கரடு முரடாக இருக்கும். அந்த நூல்கள் அங்கேயும் இங்கேயும் போனது, முடிச்சு போட்டது, இதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாய் காணப்படும். அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. அந்த மேலே காணப்படக்கூடிய அந்த அனுபவம் தான் கர்த்தர் நம்மை பார்த்து மனம் மகிழ்கிற நம்முடைய ஆவிக்குரிய கனிகளும் வரங்களும். கீழே பார்க்கிற அனுபவம் என்னது? அது மனிதனுடைய பார்வையிலே ஒருவேளை நீங்களும் நானும் பைத்தியக்காரர்கள் போல காணப்படுவோம். அது மனிதனுடைய பார்வை. இந்த வளையத்தில் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு வளையத்தை வைத்து கொண்டு அந்த வளையத்தில் துணியை வைத்து மேலும் கீழுமாக அந்த ஊசியில் நூலை கோர்த்து பல வண்ணமான நூல்களை கோர்த்து அவங்க மேலும் கீழுமாய் தேய்க்கும் போது தான் இந்த மேலே இந்த அழகான ஆவிக்குரிய கனிகளும் ஆவிக்குரிய வரங்களும் வருகிறது. இந்த வளையம் எதை சுட்டி காட்டுகிறது? இது கர்த்தருடைய சித்தம் செய்கிற அனுபவம். இது கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற அனுபவம். இது கர்த்தருடைய சபையில் நீங்களும் நானும் அங்கத்தினராயிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம். இந்த மேலும் கீழும் இந்த ஊசி போய்கொண்டே வருகிறதே, அந்த துணியை ஓயாமல் குத்தி கொண்டிருக்கிறதே, அந்த சித்திரம் வெளியே வருவதற்காக இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஆண்டவர் ஒரு தெய்வீக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறாரே, அதுதான் மேலே பார்க்கிற அனுபவம். அந்த துணியினுடைய மேலே வரக்கூடிய அந்த சித்திரம், அந்த துணிக்கு கீழே அந்த நூல்கள் தாறுமாறாக இருப்பது போல காணப்படுகிறதே, பல முடிச்சுகள் அங்கும் இங்கும் அந்த நூல்கள் காணப்படுகிறதே, இது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறிக்கிறது. உபாகமம் 8ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கானான் தேசம் அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் இட் இஸ் நாட் ஏ பெட் ஆஃப் ரோசஸ். அப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் இன்றைக்கு இருக்கிறது. செவி சாய்க்காதீர்கள். அது செழிப்பான உபதேசம் என்று சொல்வார்கள். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே செழிப்பான வாழ்க்கை என்று சொல்வார்கள். அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய கிருபை நிறைந்த வாழ்க்கை, நீ மனம் போல வாழலாம், அவருடைய கிருபை உன்னை மன்னிக்கும், அவருடைய கிருபை உன்னுடைய பாவங்களை தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். செவி சாய்க்காதீர்கள். இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை விட்டு விலகி வாருங்கள். அந்த பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், நிந்தைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு சித்திர தையலாடையை போல நம்முடைய ஜீவியத்தை இந்த உலகத்தில் மாற்றி அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால, அவருடைய துதியின் வஸ்திரத்தினால, அவருடைய மெல்லிய வஸ்திரத்தினால, அந்த நீதியின் வஸ்திரத்தினால, அந்த மறுஜென்ம முழுக்கென்கிற அந்த ஞானஸ்நானம் அந்த வஸ்திரத்தினால தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த மணவாளி என்கிற ஸ்தானத்திற்கு அவர் கொண்டு போகிறார். ஐந்தாவதாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறார். சகோதரி எப்படி மணவாளியாய் மாற முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். எப்படி நம்முடைய மூத்த சகோதரர்? பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு மூத்த சகோதரராய் இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய மணவாளனாக 2வது வருகையிலே வந்து மணவாளியை அழைத்து செல்ல போகிறார். எனவே என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன? இந்த உலகத்தோடு கூட ஒத்து நீங்கள் போக முடியாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க முடியாது. நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ரட்சிப்பின் மதில்கள் உங்களுக்கு காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி என்கிற மதில் உங்களுக்கு காணப்பட வேண்டும். துதி என்கிற மதில் உங்களுக்கு காணப்பட
காக்கப்பட வேண்டும். இந்த மதில்களிலே ஓட்டை இருக்குமே ஆனால் குழிநரிகளும் சிறுநரிகளும் வந்து உங்களுடைய தோட்டத்தை அது பாழாக்கிவிடும். அந்த மதில்கள் என்கிற செய்தியை நீங்கள் கேளுங்கள், அல்லது குழிநரியும் சிறுநரிகளையும் பிடியுங்கள் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு பாருங்கள், நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த மதில் சரியாக இருக்கிறதா? அந்த ஞானஸ்நானம் என்கிற மதில், அந்த ரெட்சிப் என்கிற மதில், அந்த பரிசுத்த ஆவி என்கிற மதில், பரிசுத்த ஜீவியம் செய்கிற மதில், இது ஒன்றை சுற்றிலும் அது பிளவுகள் இல்லாமல், அது உடைப்பு இல்லாமல், அதில் பழுது ஒன்றும் இல்லாமல் காக்கப்படும் போதுதான் நீங்களும் நானும் மணவாளியாக மாறுகிறோம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருக்கிறார். வசனத்தினால வேலி கட்டப்பட வேணும். நம்ம குளிக்கும் போது ஒரு பாத்ரூம்ல போய் கதவை அடைத்து விட்டு குளிக்கிறோம். வெளியரங்கமாய் நீங்களும் நானும் குளிப்பதில்லை. அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். பத்சபாளை பற்றி நாம் வாசிக்கிறோம், தாவீதை பற்றி வாசிக்கிறோம். யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய கடமையை மறந்து மத்தியானம் நல்லா தூங்கிட்டு உப்பரிகையிலே உலாவி கொண்டிருக்கும் போது அங்கே பத்சபாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் மறைவு கட்டப்பட்ட இடத்துல குளிக்காம அவள் அங்கு குளிக்கிறா. மகா சௌந்தரவதியாய் அவருடைய பார்வைக்கு தெரிகிறது. நடந்தது உங்களுக்கு தெரியும், விபச்சாரம், கொலை, அதனால மரணங்கள், எத்தனையோ அழிவுகள் தாவீதின் வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ மறைவு கட்டப்பட்ட ஒரு தோட்டம். உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டிய ஜீவியம். மனம் போல நீ வாழ முடியாது, உன்னுடைய இஷ்டம் போல நீ வாழ முடியாது. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி அதை கிரயமாக செலுத்தி இலவசமாக உனக்கு ஒரு ரட்சிப்பை தந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய், பரிசுத்த ஆவியின் முத்திரை, அங்கு ஒரு சீல் வைக்கிறார். எதனால அந்த சீல் வைக்கிறாரு? உன்னுடைய இஷ்டம் போல நீ நடக்க முடியாது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று வாசிக்கிறோம். காட்டு கழுதைகள் என்று வாசிக்கிறோம். அப்படி அல்ல நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம். அது ஒரு கட்டுப்பாடு உள்ள ஜீவியம். அது மனித கட்டுப்பாடை விட பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு வாழ்கிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். ஆறாவதாக நான் சொல்லுகிறதான காரியம், முதல் வசனத்திலும் 7வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ ரூபவதி, நீ என் பிரியம் என்றெல்லாம் சொல்லி உன்னில் பழுது ஒன்றுமில்லை. ஆவியானவர் பழுதற்றதான ஒரு சபையை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அந்த சபையினுடைய அங்கத்தினர்களாய் நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்கள், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரமாய் எல்லா வஸ்திரங்களையும் அணிந்து கொண்டவர்கள், அடைக்கப்பட்ட தோட்டமாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கரை திரை அற்ற ஒரு ஜீவியம். எபேசியர் 5:27 வாஸ்து பார்க்கும்போது, கரை திரையற்ற பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக மாற்றவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். நம்மை அப்படி மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். குற்றம் சாட்டப்படாத ஒரு அனுபவம், மனிதராலும் தேவனாலும் குறை காணப்படாத ஒரு அனுபவம், கரை திரை அற்ற ஒரு அனுபவம். ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட்டில் ஒரு இங்கு, நம்முடைய பேராவில் உள்ள இங்கு பட்டுட்டா அந்த சட்டையை நீங்கள் எங்கேயும் போட முடியாது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு தான் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். சட்டை விலை உயர்ந்த சட்டை தான், வெண்மையான சட்டை தான். ஆனால் ஒரு புள்ளி மற்றவர்களுடைய பார்வையில் தெரிந்தால் நீங்கள் அதை போடுறதில்லை, அதை கழட்டி வைக்கிறீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமும் வெண்மையுமான கரைதிரையற்ற பிழையற்ற மகிமையான ஒரு சபையாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார்.
நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். அது எப்படிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் வாழ்ந்தா வரும். 2 கொரிந்தியர் 11:12 சொல்கிறது, ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்ட அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் 2 நினைவுகளால் குந்தி நடக்கவே கூடாது. எலியா சொல்லும்போது, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீங்களும் நானும் ஒருவேளை பாகாலை பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் பாகாலின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் ஆசாரங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டிருக்குமே. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்ம 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறோம். கரை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது, பிழை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது, மகிமை இல்லாத ஒரு அனுபவத்தை காணப்படுகிறது. அது 4ஆம் அத்தியாயம் உன்னத பாட்டு 9ஆவது வசனத்தில் வரும்போது, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மணவாளியே, மை பிலவுட் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்ட மணவாளி. நம்முடைய வாஞ்சை அப்படியாக இருக்க வேண்டும். அது ஆண்டவருக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மணவாளிகள் இன்றைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தாலும், அவர் நம்மை பார்க்கும்போது என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மணவாளியே என்று சொல்கிற ஒரு அனுபவம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 3-6 வசனங்கள் அவருடைய சரீர அமைப்புகளை சொல்லி ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அது ஒரு கணவன் மனைவியைப் போல ஒரு பிரியாத அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு பாசம், அது விட்டு கொடுக்கிற அனுபவம், மன்னிக்கிற அனுபவம், அதெல்லாம் அந்த இடங்களிலே சுட்டி காட்டப்பட்டது. கடைசியாக ஆண்டவர் மணவாளி இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நேசர் புசிக்கும் அருமையான கனிகள் நம்மிடத்தில் உண்டா என்று எதிர்பார்க்கிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 16ஆவது வசனத்தில், வாடையே எழும்பு, தெண்டலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கனிகள், அந்த வரங்கள், நம்முடைய பரிசுத்த ஜீவியம், நம்முடைய நீதியின் வஸ்திரம், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம், அடைக்கப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் அல்லது மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் வாழ்கிற அனுபவத்தினுடைய விளைவு என்ன? ஒரு நாளிலே நம்முடைய தோட்டத்திலே ஆண்டவருக்கு பிரியமான கனிகள் காணப்பட வேண்டும். அந்த தோட்டத்தில் கனிகள் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்னாலே சொல்கிறார், வாடையே எழும்பு, தெண்டலே வீசு. அந்த நார்த் விண்ட் அல்லது சவுத் விண்ட் என்று சொல்வார்கள். அதைத்தான் இங்கே வாடை தெண்டல் என்று தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஜீவியத்தில் தான் ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் காணப்படும். அவர் நம்முடைய சுய விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல, சுயமாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அல்ல. என் விருப்பம் போல நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தருடைய சித்தம் அறிந்து, கர்த்தருடைய சத்தம் கேட்டு, அவருடைய சித்தம் அறிந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் அவருடைய அனுபவம். தான் கந்த பிசின்கள் வடிய, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது கந்த பிசின்கள். அது இயேசுவின் இரத்தம் அங்கே வடிந்து கொண்டிருக்கிறது. உனக்காக எனக்காக ஆண்டவர் அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது வடிகிறது அனுபவம். அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். பாவமர நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அது ஆவிக்குரியின் கனிகளாக, ஆவிக்குரிய வரங்களாக, தேவ வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும் போதுதான் அவர் அவருடைய தோட்டத்தில் வந்து அவருக்கு பிரியமான அருமையான அந்த கனிகளை புசிக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் கடைசியாக 1-2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் வாசிக்கும்போது 2ஆம் அத்தியாயம் 19-20 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை ஆண்டவர் நம்மை இன்றைக்கு நியமித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை, ஞானஸ்நானம் பெற்றவர்களை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களை, அவருக்கு கனி கொடுக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் இன்றைக்கு நியமித்திருக்கிறார்.
ஒரு திருமண நாள் வரப்போகிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான திருமணங்கள் அங்கே திருமண அழைப்புதல் அடிக்கப்பட்டு நாள் குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நடைபெறுகிறது. ஆனால் அந்த நித்திய விவாகம் நம் நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்களும் நானும் அவரை எதிர்கொண்டு போக வேண்டும், மணவாளியாய் போக வேண்டும். அவர் நம்மை ரட்சித்தது உண்மைதான். கிருபையாய், இரக்கமாய், உருக்கமாய் அவர் நம்மை ரட்சித்து இம்மட்டும் நடத்தி வந்தது உண்மைதான். ஆனால் அவரை அறிந்து கொள்கிற அந்த அறிவிலே நீ என்னை அறிந்து கொள்வாய். நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் போதுதான் அந்த மணவாளியின் அனுபவத்திலே நீங்களும் நானும் கடந்து வந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நித்திய விவாகம் என்கிறதான ஒரு செய்தியையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். அதை நீங்கள் திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அதில் இன்னும் விளக்கமாக இந்த காரியங்களை நீங்கள் அறிந்த முடியும். இங்கே பாருங்கள், அவர் அந்த தோட்டத்தில் வந்து அந்த கனிகள், அந்த அருமையான கனிகளை அவர் புசிப்பாராக. நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? அந்த கனிகள் புசிக்கிற அளவிற்கு நம்முடைய தோட்டம் பாதுகாக்கப்படுகிறதா? மறைவு கட்டப்பட்டிருக்கிறதா? அது வேலியால் அடைக்கப்பட்டிருக்கிறதா? அது நீரூற்றப்படுகிறதா? அதற்காக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோமா? தோட்டம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிறது, அது சபையை காட்டுகிறது. அங்கே பூக்கள் பூத்தாத்தான் கனிகள் வரும். இந்த பூக்கள் எதை சுட்டி காட்டுகிறது? தேவ வசனங்கள், நீங்களும் நானும் கேட்கிற வசனங்கள், தியானிக்கிற வசனங்கள், அதை கடைபிடிக்கிற வசனங்கள் எல்லாம் இந்த தேவ வசனங்களாய் காணப்படுகிறது. அந்த தோட்டத்தில் தேனீக்கள் வரணும், அது மகரந்த சேர்க்கை நடக்கணும். அந்த மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் அங்கு கனிகள் உருவாகும். இந்த தேனீக்கள் விசுவாசிகளை சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் அந்த வேத வசனங்களை, அந்த வேத வசனங்களுடைய கருத்தை நீங்களும் நானும் உட்கிரகித்து அதன்படி வாழ்ந்து அந்த நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். தேனை வேகமாக ஒரு டம்ளரில் ஊற்றி தண்ணீரில் குடிப்பது போல குடித்தால் தேனுடைய அந்த சுவையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. அதை நம்முடைய கரத்திலே எடுத்து அல்லது ஒரு ஸ்பூனில் எடுத்து அதை மெல்ல மெல்ல அதை நாம் சுவைத்து சுவைத்து சாப்பிட்டா தான் அது தேன் நல்லது என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தில் ஜீவ தண்ணீர் ஓடணும், அந்த ஜீவ வசனங்கள் ஓடணும். அந்த வசனங்கள் ஓடினா தான் அங்குள்ள மாதுளை, அங்கே பல மரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. அந்த வசனங்களை நம்ம தியானித்து அந்த வசனங்களை உட்கிரகித்து அதன்படி ஜீவிக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய தோட்டத்தில் அவர் கனிகளை எதிர்பார்க்க முடியும். அவர் வந்து அதை புசிக்க முடியும். அந்த சங்கீதம் 19ஆம் வசனம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வசனம் எப்படிப்பட்டதான்? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. நமக்கு இருக்கிறதா? நமக்கு இருக்கிறதா? அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் அதன் பிறகு அதை மற்றவர்களுக்கு போதிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று எஸ்ரா 7ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம், அப்படிப்பட்ட ஒரு தேனியின் அனுபவம், அந்த மகரந்த தேனை சேர்க்கிற ஒரு அனுபவம், அந்த மகரந்த சேர்க்கை நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிற அனுபவம், அது கனிகளாக மாற்றுகிற ஒரு அனுபவம். நம்முடைய மணவாளன் வந்து அந்த கனிகளை புசிக்க வரும்போது, அன்றைக்கு ஒரு நாள் அவர் அத்திமரத்தில் கனிகளை தேடி ஒன்றும் காணாத போது அந்த அத்திமரத்தை சபித்தாரே, அது பட்டு போனதே, அந்த அனுபவம் அல்ல. மணவாளன் வந்து தேடும்போது அவர் பசித்து, அவர் புசித்து, அவர் இளைப்பார, அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனவே அந்த மணவாளி என்கிற ஸ்தானத்திற்கு நீங்களும் நானும் கடந்து போக பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த கேட்ட வசனங்களின்படி, நாம் இப்பொழுது தியானித்த வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் உருமாற்றுவாராக. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் தான்
அவர் இரக்கமாய் நம்மை நியமித்து கொண்டிருந்தாலும், அந்த நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்து கொண்டிருந்தால், ஓசியா 2ஆம் அத்தியாயம் 19-20 வசனத்தில் நான் வாசித்தது போது, அவருடைய மகா பெரிய கிருபையினால், இரக்கத்தினால, உருக்கத்தினால நம்மை நியமித்து கொண்டிருந்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கரைதிரையற்ற மகிமையான சபையாக நம்மை அவருக்கு முன்பாக நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர் நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்கிற அந்த உணர்வோடு கூட நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரிசுத்த உன்னத நிலைக்கு அடைய கர்த்தர் தாமே இந்த நாளில் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருங்கள். என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட மணவாளியே என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்க நீங்களும் நானும் தகுதியடைவோமாக. ஆமென்.